ரெட்ரோ ஆன்மீகம் வழங்கும் குரு பெயர்ச்சி பலன்கள் 2025. இந்த டிவியில் யூடியூப்பில் எல்லாத்துலேயும் நிறைய பேர் சொல்கிற அந்த ப்ரிடிக்ஷன் பார்க்கும்போது எனக்கே கூட கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. என்னடா சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லாருக்கும் இப்படி சொன்னால், முதல்ல நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, ஜோதிடம் எதற்காக பார்க்கணும்? பயமுறுத்துவதற்காக அல்ல, பயம் போகிறதுக்காக நம்ம பார்க்குறோம். எந்த கட்டம் 12 கட்டத்தில் எந்த கட்டத்தில் நம்ம வெளியே வரலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் கட்டம் போட்டிருக்கோம். அதை விட்டுட்டு பயம் அப்படிங்கிறது தேவையில்லை. எனக்கு என்ன மனக்கவலை, என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை, இல்லைங்களா? ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க, நீங்களாம் அஷ்டமி சனி வரப்போகுது சார், ராகு கேது இருக்கிறார் சார், குரு 11ஆம் இடத்துல இருக்கார், அதுக்கப்புறம் 12ஆம் வீட்டில் வரப்போகிறார் அப்படின்னு பாதி ஜோதிடம் நீங்களே சொல்லிடுவீங்க. ஆனால் என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, எது எப்படி இருந்தாலும் சிம்ம ராசிக்காரர்கள் இதுக்கெல்லாமா நீங்கள் பயப்படுற ஆள்? இந்த சலசலப்புகளாக நீங்கள் பயப்படுற ஆள் கிடையாது. எது எப்படி இருந்தாலும் சதம் போயிட்டு வாயான்னு சொல்லிட்டு போகக்கூடியவர்கள். ஆனால் உங்ககிட்ட இருக்கிற அந்த மைனஸ் பாயிண்ட் என்னன்னு புரிஞ்சுக்கணும். அதீதமான அன்பு, அதீதமான பாசம், அதீதமான நம்பிக்கை. அந்த நம்பிக்கை துரோகம் உங்களுக்கு நிறைய வந்து தீரும். அது யாராக இருந்தாலும் சரி, ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய உழைப்பை மதிக்க மாட்டாங்க. மேல் அதிகாரிகள் வந்து உங்கள் உழைப்புக்கு உண்டான ஊதியமோ, அதற்கு உண்டான ரிவார்டோ, அதுக்கு உண்டான ப்ரமோஷனோ கிடைக்காது. அதே மாதிரி தான் தொழிலையும் நீங்கள் கஷ்டப்பட்டு 12 மணி நேரம் உழைச்சா கூட அதற்கான வருமானங்கள் வருமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். நிறைய கடன் கொடுக்கறதுக்காக நீங்கள் உங்களுடைய முதல்ல வந்து கடன் வாங்கி எடுத்துகிட்டு வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். பெண்களுக்கு இது சாதகமான ஆண்டாக இருக்கும். வருமானங்கள் கூடும், நிறைய பட்டுப்புடவை நகைகள் இதெல்லாம் சேரும். ஆனாலும் மிக கவனமாக இருக்க வேண்டிய இடம் எங்கன்னு நம்ம பார்க்கணும். கணவன் மனைவி உறவு, இந்த பார்ட்னர்ஷிப் என்னும்போது லைஃப் பார்ட்னரும் சரி, பிஸ்னஸ் பார்ட்னரும் சரி, மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுக்கு கண்டகச்சனி முடிஞ்சு அஷ்டமி சனி ஆரம்பமாகும்போது உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் மிக நிதானமாக பொறுமையாக இருக்கணும். அந்த ஜாதகத்தில் உங்களுக்குள்ள பாகுபாடு இருக்கக்கூடாது. விட்டு கொடுக்குற மனப்பான்மை வேண்டும். என்னுடைய மனைவியிடம் நான் தோற்க வேண்டும், அப்படி நீங்கள் இருந்தால் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். ஆகவே இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது நல்ல தெளிவாக புரிஞ்சுங்க, இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இல்லை. அன்புக்கும் பாத்திரத்துக்கும் தேவையில்லாமல் நீங்கள் அடிபணிய வேண்டாம். அன்பாக இருங்க, அடிமையாக இருக்காதீங்க. ஆனால் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த ஒரு குரு பெயர்ச்சி அதிசார காலத்தில் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கால்குலேஷன். பொறுமையாக இருந்தால் ஜெயம் உங்கள் பக்கம்தான். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு துல்கர் சல்மானுக்கு மட்டும்தான் வந்து லக்கி பாஸ்கர் இருப்பாரா? அப்படி கிடையாது. சிம்மத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அருமையான நண்பன் வரப்போகிறான். உங்களுக்கு ஒரு பெரிய லிஃப்ட் கொடுக்க போகிறாரு அந்த லக்கி பாஸ்கர். நான் அடித்த மணி யாரு கேட்டதோ இல்லையோ, அந்த கடவுளுக்கு கேட்டுருச்சுடான்னு சொல்லி என் தலைமை பிச்சு பண்ணி சொன்னான். அந்த மாதிரி உங்கள் லைஃபே மாறக்கூடிய தருணம் ஆரம்பிச்சாச்சு. லாபத்தில் போய் குரு உட்காரும் பொழுது, லாபம் என்ற வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கணும். சங்கம், சட்டமன்றம், குழு, நாடாளுமன்றம், கிளப்பு, ஒரு அசோசியேஷன், பிரசிடென்ட்டு, இந்த மாதிரி பல இடங்களில் நம்ம போய் நிற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பெரும் பணம் வரும், அசாத்தியமான பணம் வரும். ஆனால் அதற்கு ஏற்ற உழைப்பு இருக்கணும். இதில் என்னென்ன நம்ம போனால் அந்த இடம் சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா, சம்டைம்ஸ் போகிறக்கே மனசில் தயக்கம், இந்த பயம், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு, இந்த மாதிரிலாம் நிறைய கன்ஃபியூஷனை கொடுக்கும். இதெல்லாம் உடச்சி நீங்கள் போனீங்கன்னா அந்த இடத்துல ஒரு லக்கி பாஸ்கர் இருப்பார். உங்களுக்கு ஒரு பெரிய லிஃப்ட் கொடுக்கக்கூடிய பிராப்தம். நிறைய பேருக்கு ப்ரமோஷன் வரும், நிறைய பேருக்கு எதிர்பார்க்கக்கூடிய பெரிய பணம் வரும், நிறைய பேருக்கு அப்பாவுடைய சொத்து பத்திரங்கள் கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, நிறைய பேருக்கு டாக்டர் பட்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், நிறைய பேருக்கு வரவேண்டிய கடன் எது இருந்தாலும் சரி அது நிவர்த்தியாகி உங்களுக்கு ரிட்டர்ன் பணம் வரும். ஒன்று. இதில் ரொம்ப முக்கியமாக வீட்டில் வந்து கல்யாணம் ஆகாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு அருமையான கல்யாணம் ஆகும். வீட்டில் மருமகன் அல்லது மருமகள் வரக்கூடிய பிராப்தம் ஏற்படுறது. இதில் என்னென்னா, உங்கள் ராசி லக்னத்துக்கு வரக்கூடிய கேது ஒரு பந்தத்தை துண்டிப்பார் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரத்தில் ஒரு விஷயத்த சொல்லுவோம். எந்த பந்தம்னு கேட்டால், வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்கள், அம்மாவாக இருக்கலாம், பெரியம்மாவாக இருக்கலாம், வீட்டில் இருக்கக்கூடிய மாமியாராக இருக்கலாம், எல்டர் சிஸ்டர், மூத்த சகோதரியாக இருக்கலாம், இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்த் பார்த்துக்க வேண்டிய நிலைமை. அதே மாதிரி சிறு நரம்புகள், அதே மாதிரி பேக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதில் தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி காசுக்கோ பொருளாதாரத்துக்கோ எந்த பிரச்சனையும் கிடையாது.
எந்த கெட்ட பேர் வந்தோ அந்த கெட்ட பேர் அப்படியே மாயமாயிடும். 3ஆம் இடம் அப்படிங்கிறது கோள் சொல்லுதல் அப்படின்னு சொல்லுவோம். மற்றவங்களை பற்றி நம்ம போய் ஒரு பேரே தெரியாது, ஆளே தெரியாது, ஒரு பேர் சொன்னோன்னா அவங்கள பற்றி ஒரு பிம்பம், ஒரு இமேஜினேஷன் கிரியேட் ஆகும். இப்போ அந்த குருவுடைய பார்வை விழுகிறதுனால உங்கள் பேர் கெட்டு போயிருந்தாலும் சரி, அது அப்படியே மாறக்கூடிய பிராப்தம். இளைய சகோதரன் சகோதரிகள் பயங்கர ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய பிராப்தம். அதே மாதிரி குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய அருமையான ஒரு டைம் பீரியட் ஓடின்னு இருக்கு. நிறைய பேருக்கு கடன் க்ளோஸ் ஆகும், நிறைய பேருக்கு எதிர்பாராத பூர்வீக சொத்துக்கள் சேரக்கூடிய பிராப்தம். எதிர்பார்க்கவே மாட்டீங்க, லைனில் போய் 40வது ஆளாக நிற்பீங்க, சடனாக ஒரு ஆள் வருவார், ஓ நீங்களா வாங்கன்னு சொல்லி உங்களை அப்படியே கை பிடிச்சி உள்ளே கொண்டு போய் பெருமாள் தரிசனம் பண்ண வைப்பார். சாட்சாத் இதெல்லாம் நடக்கும். பார்க்கும்பொழுது கண்ணில் தண்ணியே வரும். ஏன் தெரியுமா? அஷ்டமத்தில் சனி இருக்கனால நம்மளை பற்றி நமக்கே ஒரு தாழ்மையான ஃபீலிங். அந்த ஃபீலிங்லாம் உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. ஃபீலிங்கே இல்லாத ஆள் நீங்கள் தான். ஏன்னா டைம் இப்போ அவ்வளோ சூப்பராக இருக்குது. தைரியமாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எடுத்து நடத்துங்க, ஃபென்டாஸ்டிக்காக இருப்பீங்க. கால் முட்டி மட்டும் பத்திரமா இருக்கணும். இதை மட்டும் பாருங்கள், மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. சிம்பிள் சொல்யூஷன் சொன்னோன்னா அகத்தியர் வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, வாதிராஜர் வழிபாடு அமேசிங்கான மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் அடுத்த 1.5 வருஷத்தில் கண்டிப்பாக மாற்றி கொடுப்பாருங்களா, டவுட்டு கிடையாது. தீர்க்க ஆயுஷ்மான் பவா, நல்லா இருப்பீங்க. அதிகாரத்தால் எதையும் வெற்றி கொள்ளும் சிம்மராசி நேயர்களே, இந்த சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துக்கு சனி பகவான், இந்த அஷ்டமத்து சனி, அதே மாதிரி ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு குரு பகவான் வருகிறார். அப்ப இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 3ஆம் இடத்தினுடைய பார்வை ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு பார்வை. உங்களுடைய திறமை இந்த நேரத்தில் வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகள்லாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். புதிய கண்டுபிடிப்புகள், புதிய வாய்ப்புகள் இதெல்லாம் தேடி அமைச்சு கொடுக்கும். அதே போல உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு குரு பகவான். அது எங்கிருந்து? 11ஆம் இடத்திலிருந்து. அப்போ உங்களோட பூர்வீகத்தினால உங்களுக்கு ஆதாயங்கள், நிறைய வெற்றிகளும் முன்னேற்றங்களும், நிறைய லாபங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக தழுங்கி இருந்த காரியங்கள் எல்லாம் சிறப்பான முறையில் ஒரு வெற்றியும் கொடுக்க போக இருக்கின்றது. தொழில் விஷயமாக உங்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறனால, நீர் ராசியில் இருக்கிறதுனால கடல் தாண்டி, நீர் தாண்டி, வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், யோகங்கள்லாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு மிக சிறப்பான முறையில் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டலாக இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்க போயிருக்கின்றது. இப்போ சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த அஷ்டமத்து சனினால நிறைய பாதிப்புகள், தொந்தரவுகள் ஒரு பக்கம் கொடுத்தாலும் கடின உழைப்பு கொடுப்பாரு. ஆனால் அதுக்கேற்ற ஊதிய வருமானத்தை கொஞ்சம் லேட்டாக கொடுப்பார். அவ்வளோதான் பாதிப்பை கொடுப்பவர்களே, பெரிய பாதிப்பு தொந்தரவுகள் கொடுக்காத காலகட்டங்கள் இந்த நேரத்தில் இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். தூக்கம், அதே மாதிரி உறக்கம், ஓய்வு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய காலகட்டங்கள். உணவு விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். நேரம் மாறி உணவு எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் உடல் ஆரோக்கியத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட ஜீரணக்குளர் பிரச்சனை தொந்தரவுலாம் அடிக்கடி உருவாக்கி கொடுக்கும். இந்த வண்டி வாகனங்கள்லாம் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் இருக்கும். புதுசாக கொஞ்சம் கடனும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அரசியலுக்கு இது வரைக்கும் வராமல் இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அரசியல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்கும். ஏற்கனவே அரசியல் இருப்பவர்களுக்கு மாற்றங்கள் கொஞ்சம் கொடுக்கும். ஆனால் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்ட எந்த இடத்துல எப்படி வாக்குறுதி கொடுக்கணுன்றத கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சு கொடுத்தீங்க அப்படின்னா, அந்த வாக்குறுதியை காப்பாத்திட்டீங்கன்னாவே இந்த குரு எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை, அதே வகையில புதிய கடன் வாய்ப்புகளும் உருவாக்கி கொடுக்கும். இந்த விஷயத்துல பொறுத்த வரைக்கும் பெரிய பாதிப்பு தொந்தரவு உங்களுக்கு கொடுக்காத அளவுக்கு நல்ல முறையில உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்க வேண்டும் என்றால் சிவபெருமானை வழிபாடு செய்து கொண்டு வாருங்கள். அதுவும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்று போய் வழிபாடு செய்யுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பாற்றல் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். கௌரவம் தானாக அமையும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த 2025 குரு பயிற்சி பலன்கள். அதாவது கௌரவம்னா சிம்மம், சிம்மம்னா கௌரவம். இவங்க பாத்தீங்கன்னா, நீங்க சிம்ம ராசியில பிறந்திருக்கீங்கன்னா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்கள் பிறவிகள் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜாவாக பிறந்திருப்பீங்க. ஒரு ஆளுமை திறன் உங்களை நம்பி ஒரு கூட்டம் இருந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு வகையில் இருக்கிறவங்க தான் சிம்மத்தில் பிறப்பாங்க. ஸோ நேச்சுரலாகவே பார்த்தீங்கன்னா சிம்ம ராசினா ஒரு கௌரவம் இல்லாத இடத்துல சிம்ம ராசிக்காரங்களால இருக்க முடியாது. அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்க போகுது, அதாவது உங்களோட சகோதர ஸ்தானம் எங்க போகுதுங்க. இது வரைக்கும் உங்களோட சகோதரன் பார்த்தீங்கன்னா சொத்து பிரச்சனை, அதாவது ஏதாவது வீண் வம்பு வழக்கு இந்த மாதிரி எல்லாம் சந்திச்சிருந்தாங்கன்னா அவங்க அதுலேருந்து விடுபட போகிறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் சகோதரெல்லாம் நல்ல லாபம் கிடைக்க போகுது. குடும்பத்தில் ஒற்றுமை கிடைக்க போகுது. இப்போ சொந்தமாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை அதில் எதனா பிரச்சனைகள் இருந்தால் அது எல்லாமே நிவர்த்தி ஆக போகுது. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் வீட்டுக்கு குரு பகவான் வராரு இல்லைங்களா. ஸோ உங்கள் எல்லா வகையிலும் என்ன கஷ்டப்பட்டாலும், ஆக்சுவலி சொல்ல போனால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு கொஞ்சம் ப்ராப்ளமெட்டிக் ஆண்டு தான் சொல்லணும். ஆனால் குரு பகவான் உங்களை சூப்பராக காப்பாற்றிட்டாருன்னு தான் சொல்லணும். 11ஆம் இடத்துல குரு பகவான் வரும்போது
என்ன கிரகங்கள் இருந்தாலும், அது சனி பகவான் இருந்தால் கூட வந்து நல்லதே பண்ணணும் அப்படிங்கிறது தான் 11ஆம் வீட்டோட பெருமை. அப்போது குரு பகவானே வரானா ஃபினான்ஷியலி ரொம்ப சூப்பராக வரப்போகுது இந்த ஆண்டு. உங்களுக்கு எல்லா கஷ்டத்திலும் திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களுக்கு இயங்க போது. ரொம்ப அருமையான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகுது உங்களுக்கு. மற்ற இந்த வண்டி வாகனம் இதுலெல்லாம் வந்து ரொம்ப கவனம் தேவை. இதற்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சளில் செய்கிற பக்ஷணங்களை வந்து நீங்கள் வந்து தானம் கொடுங்க, கோயிலில் போயிட்டு தானம் கொடுங்க. அண்ட் வந்து குரு பகவான், சாய்பாபா, ராகவேந்திரர் இந்த வழிபாடு பண்ணும்போது நிச்சயமாக வந்து உங்களுக்கு நிறைய விஷயத்தில் உங்களை வந்து காப்பாற்றும். அது சிம்ம ராசி என்ன ராசி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா 12 ராசிலேயே வந்து பார்த்திங்கன்னா தந்தை ஸ்தானம்னு சொல்கிறது சிம்ம ராசி தான். எல்லா விஷயத்துலையும் சீக்கிரமாக விடுபட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ஆண்டு.